ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இதே சேனா சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான வெந்தயக்கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வெந்தயக்கீரை போட்டிருந்தேன், சூப்பராக வளர்ந்துருந்துச்சு. இப்போ மழை பெய்கிறனால இதை விட்டோம்னா அப்படியே அழுகிரும். அதனால் சொல்லி இன்றைக்கி பறிச்சாச்சு. இதை வச்சு ஒரு குழம்பு ரெசிபி செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கரை வச்சுட்டு கடலெண்ணெயாவது நல்லெண்ணெயாவது சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிஞ்சு ஜாதிக்காய் சேர்த்துக்கலாம். தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஜாதிக்காய் சேர்க்குறனால குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் பொரிஞ்சதும் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஆட்டு எலும்பு கழுவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் எலும்பு சேர்த்துட்டேன். இந்த மசாலா வந்து நல்லா வேகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துட்டேன். இப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா இது கூட வந்து எலும்பு சேர்த்து நல்லா மசாலாவோட நல்லா பிரட்டி விட்டுடலாம். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அடிப்பிடிக்க விடாமல் மசாலாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வெந்தயக்கீரையில் வந்து வேரை மட்டும் கிள்ளி விட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்து குழம்புல போடலாம். நல்லா கழுவிட்டு மண் இல்லாமல். இந்த வெந்தயக்கீரை சேர்க்குறதுனால இந்த குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த குழம்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாவுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். வெந்தயக்கீரை கட்டு வாங்கினீங்கன்னா அதில் பாதி மட்டும் நீங்கள் சேர்த்துக்கங்க. வெந்தயக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி அடிக்கடி நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு, வாய் புண்ணுக்கெல்லாம் வெந்தயக்கீரை ரொம்ப நல்லது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன். இந்த எலும்பு நல்லா வேகணும். நல்லா தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 5, 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கறி குழம்புலாம் வச்சேன்னா முந்திரி பருப்பு அல்லது ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சி அந்த குழம்போடு சேர்த்துட்டோன்னா குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்து நல்லா எலும்பு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கத்திரிக்காய், எலும்பு, அரைச்சி வச்ச தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கத்திரிக்காய் வெந்ததும் இறக்கி வச்சிடலாம். சூப்பரான வெந்தயக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.